அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி கிவன் டேட்டா என்னன்னு சொல்லிடுறேன். ஏ 6 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். 6 சிலிண்டர்னால் என்ன அர்த்தம்? 6 சிலிண்டர் உள்ள இன்ஜின் அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து 6ன்னு எடுத்துக்க போகிறோம். 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின், சரிங்களா? கம்ப்ரஷன் ரேஷியோ 4.5:1. அப்போ கம்ப்ரஷன் ரேஷியோ என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? 4.5ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ 4.5:1னா என்ன அர்த்தம்னா 4.5 டிவைட் பை 1ன்னு அர்த்தம். அப்போ எந்த நம்பரையும் 1ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ 4 டிவைட் பை 1ன்னு போட்டால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 4.5 தான் கிடைக்கும். அதனால் கம்ப்ரஷன் ரேஷியோ ஸ்மால் r = 4.5ன்னு எடுத்துக்க போகிறோம். த கிளியரன்ஸ் வால்யூம் ஆஃப் ஈச் சிலிண்டர் இஸ் 100 cc. கிளியரன்ஸ் வால்யூம் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? Vcன்னு எடுத்துக்க போகிறோம். 100 ccன்னு கொடுத்துருக்காங்க. சிசிங்கிறது ஒன்றும் இல்லை, சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்லுவாங்க அல்லது கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. The engine consumes 10 kg of fuel per hour. இந்த இன்ஜின் வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஃபியூல் எடுத்துக்கிறதுனா 10 கிலோகிராம் ஃபியூலை வந்து எடுத்துக்கிறது. whose calorific value is 42,000 kilojoule per kilogram. அந்த ஃபியூலோட கலரிஃபிக் வேல்யூ கொடுத்துட்டாங்க, 42,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. The engine runs at 2400 rpm. இந்த இன்ஜின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 rpm ஸ்பீடில் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. அஸ்யூம் த ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி. ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு அஸ்யூம் பண்ண சொல்லியிருக்காங்க? 60% அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேட் த ஆவரேஜ் இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் டெவலப்டு, சரிங்களா? அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் k = 6ன்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஷன் ரேஷியோ ஸ்மால் r = 4.5ன்னு கொடுத்துருக்காங்க. கிளியரன்ஸ் வால்யூம் Vcன்னு எடுத்துக்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 100 ccன்னு கொடுத்துருக்காங்க. சிசின்னா என்ன சொன்னேன்? சென்டிமீட்டர் க்யூப்னு சொன்னேன். நமக்கு சென்டிமீட்டர் க்யூப்பை வந்து என்னவாக மாற்றணும்னா மீட்டர் க்யூப்பாக மாற்றணும். நம்ம சென்டிமீட்டரை வந்து மீட்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா 100ஆல் வந்து டிவைட் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ இங்கே சென்டிமீட்டர் க்யூப்னு கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்? 100 க்யூப்பால் டிவைட் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்போ 100 க்யூப்பால் டிவைட் பண்ணிங்கன்னா எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா 100 × 10⁻⁻6 மீட்டர் க்யூப்னு மாறிடும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபியூல் சப்ளைடு கொடுத்துருக்காங்க, 10 kg/hன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கலோரிஃபிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 42,000 kilojoule per kilogram. ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 2400 rpm. ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க 60%. டு ஃபைண்ட் என்ன தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ இண்டிகேட்டர் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி ஏன் கண்டுபிடிக்க போகிறோம்னா நமக்கு கிவனில் வந்து ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி தெரிஞ்சு போச்சுன்னா இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலானது 1 - 1 / r power, -1 × 100. 1 - 1 / r. ஆறுங்கிறது கம்ப்ரஷன் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4.5ன்னு கொடுத்துருக்காங்க. காமாங்கிறது நம்ம அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம், ஏருங்கிறதுனால 1.4ன்னு அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம். அப்போ 1.4 - 1, சரிங்களா? இப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கிடச்சிரும். எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 45.2% கிடைக்கும், சரிங்களா? இப்போ ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன எஃபிஷியன்சி தெரியும்? ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி தெரியும். அப்போ ரிலேட்டிவ் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்னது? ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி = இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி / ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. இதில் ரிலேட்டிவ் எஃபிஷியன்சியும் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சியும் தெரியுங்கிறதுனால நம்ம இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபார்முலா எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி = ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி × ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி / 100. அப்போ ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி எவ்வளவு? 60. அதுக்கப்புறம் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி எவ்வளவு? 45.2 / 100 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி கிடச்சிரும். எவ்வளோ கிடைக்கிது இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா 27.12% அப்படின்னு சொல்லி கிடைக்கிது, சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Vs கண்டுபிடிக்கிறோம். அதாவது Vsங்கிறது ஸ்வெப்ட் வால்யூம். Vsங்கிறது ஸ்வெப்ட் வால்யூம். நமக்கு வால்யூமுக்கு ஃபார்முலா தெரியும், ஏரியா × லென்த்துன்னு, சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூமுக்கு ஃபார்முலானது ஏரியா × லென்த்து, சரியா? இப்போ நமக்கு Vs ஸ்வெப்ட் வால்யூம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். கம்ப்ரஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 + Vs/Vc. Vsங்கிறது ஸ்வெப்ட் வால்யூம், Vcங்கிறது கிளியரன்ஸ் வால்யூம். நமக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ ஆறுங்கிறது எவ்வளோ தெரியும்? 4.5. அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. = 1 + Vs தான் கண்டுபிடிக்க போகிறோம். Vc
தெரியும் சரிங்களா. விசி வந்து தெரியும், அதை கடைசியாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அப்போ விசி வந்து எவ்வளோன்னு தெரியும் நமக்கு. இப்போ இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இருக்கிற 1 ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் போகும்போது என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஏன்னா இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, அங்கிட்டு போகும்போது -1 ஆயிரும். அப்போ 4.5 - 1 போட்டிங்கன்னா எனக்கு 3.5ன்னு கிடைக்கும். ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் VS/VC அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு விஎஸ் தான் வேணும். விசி வந்து ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ இடது பக்கம் கொண்டு போகும்போது ஃபார்முலா என்னவா மாறும், VS = 3.5 × VCன்னு வந்துடும். இப்போ நமக்கு விசி வந்து கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 × 10⁻⁻6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3.5 × 100 × 10⁻⁻6 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிடும், ஸ்வெப்ட் வால்யூம் விஎஸ் கிடச்சிடும். எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.35 × 10⁻³ m3 சரிங்களா. விஎஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. அப்போ என்ன எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்னா இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சியை வச்சு இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்க போகிறோம். இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலானது இண்டிகேட்டட் பவர் / ஹீட் சப்ளைட் சரிங்களா. ஹீட் சப்ளைடுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா WF × CV. அப்போ இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி ஃபார்முலா எப்படி மாறிடுது, இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி = இண்டிகேட்டட் பவர் / WF × CVன்னு மாறிடுது சரிங்களா. இன்ட்டு 100 வரும், இன்ட்டு 100 வரும். 100 வந்ததுன்னா நீங்கள் இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சியை 50னா 50ன்னு போடணும் சரிங்களா. இல்லை நீங்கள் ஃபார்முலாவில் 100 போடலை அப்படின்னா இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி எப்படி போடணும், 50னா 0.5 அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ 40னா 0.4 அப்படின்னு சொல்லி போடணும் சரிங்களா. அப்போ நமக்கு இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி எவ்வளோ தெரியும், 27.12ன்னு தெரியும். அதை 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.2712. ஐபி வந்து அங்கே கண்டுபிடிக்க போகிறோம். கீழே என்னது WF வந்து தெரியும் 10ன்னு தெரியும், CV வந்து 42,000 தெரியும். இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், இண்டிகேட்டட் பவர் வந்து கிடச்சிரும். இண்டிகேட்டட் பவர் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 113904 kJ/ஹவரில் கிடைக்குது. kJ/ஹவரில் கிடைக்குது. நமக்கு எதில் இப்போ வந்து ஹவரில் கிடச்சதுன்னா அதை kJ/செகண்டுக்கு மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா 3600ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அது kJ/செகண்டுக்கு கன்வெர்ட் ஆயிரும். அப்போ இண்டிகேட்டட் பவர் என்ன கிடைக்கும், 31.64 kJ/செகண்ட் கிடைக்கும். இப்போ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கண்டுபிடிக்க போகிறோம், இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். நமக்கு இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும், IP = PMI/AL × N × K சரிங்களா. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஏஎல்னு என்ன சொன்னேன், வால்யூம் சொன்னேன், ஸ்வெப்ட் வால்யூம். அப்போ இந்த ஏஎல்லுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், விஎஸ் போட்டுக்கலாமா. அப்போ ஃபார்முலா எப்படி மாறிடுது, இண்டிகேட்டட் பவர் = PMI × VS × N × Kன்னு மாறிடுது சரிங்களா. இப்போ ஸ்மால் n கண்டுபிடிக்கணும். ஸ்மால் n கண்டுபிடிக்கணும்னா இன்ஜின் வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜினா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினான்னு தெரியணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா எப்படி மாறும், n × அதாவது ஸ்பீடு / 2 × 16 வரும் சரிங்களா. அப்போ n = 2400 / 2 × 60 பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிரும், ஸ்மால் n 20 RPSன்னு கிடச்சிரும் சரிங்களா. இப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம், இதுலேருந்து இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். IP = PMI × VS × N × K. இண்டிகேட்டட் பவர் தெரியும் 31.64. இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்வெப்ட் வால்யூம் வந்து 0.35 × 10⁻³ இன்ட்டு ஸ்மால் n வந்து 20, நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து 6. இப்போ இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கிடச்சிரும். எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 753.33 kN/m² சரிங்களா. ரைட், புரிஞ்சுதா. இப்போ அடுத்த சம் பார்க்க போகிறோம். அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் சைக்கிள் என்ஜின் என்ன கொடுத்துட்டாங்க, 4 ஸ்ட்ரோக் என்ஜின் சொல்லி கொடுத்துட்டாங்க. போர் அந்த சிலிண்டரோட டயா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போயுமே எதில் வச்சுக்குவோம், மீட்டரில் தான் வச்சுக்குவோம். அப்போ 16 சென்டிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றணும்னா எப்போவுமே சென்டிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றுறதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 16 சென்டிமீட்டர் / 100 போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும், 0.16 மீட்டர் மாறிடும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரோக் ஆஃப் 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஸ்ட்ரோக் லென்த்து Lன்னு எடுத்துக்க போகிறோம். இதையும் 24 என்ன பண்ண போகிறோம், 100ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா அது 0.24 மீட்டர்னு மாறிடுது. த கம்ப்ரஷன் ரேஷியோ இஸ் 4:1. அதே தான் 4:1க்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க, 4:1ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கம்ப்ரஷன் ரேஷியோ R = 4ன்னு எடுத்துக்க போகிறோம். அண்ட் த எஃபெக்டிவ் ப்ரெஷர் இஸ் 350 kN/m². எஃபெக்டிவ் ப்ரெஷர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன எடுத்துக்க போகிறோம்னா இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம்.
350 kilonewton per meter square. If the engine speed is 300 rpm, engine speed வந்து எவ்வளோ சொல்லியிருக்கு 300 rpm சொல்லியாச்சு. And the thermal efficiency is 30%. சரிங்களா? இங்கே நல்லா பாருங்கள், எஃபெக்டிவ் ப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக் எஃபெக்டிவ் ப்ரெஷராக இல்லை இண்டிகேட்டட் எஃபெக்டிவ் ப்ரெஷரான்னு கொடுக்கல. அப்போ வெறும் எஃபெக்டிவ் ப்ரெஷர்னு கொடுத்துருந்தா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், இண்டிகேட்டட் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே தெர்மல் எஃபிஷியன்சின்னு தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சியாக பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சியான்னு கொடுக்கல. அதனால் நீங்கள் தெர்மல் எஃபிஷியன்சின்னு கொடுத்துருந்தாலும் அது என்னென்னு எடுத்துக்கலாம், இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? கால்குலேட் த ஃபியூல் கன்சம்ஷன் இன் மீட்டர் கியூப். ஃபியூல் கன்சம்ஷனை எதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மீட்டர் கியூப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெர் ஐபி, ஒரு இண்டிகேட்டட் பவருக்கு எவ்வளோ ஃபியூல் வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பெர் ஹவருக்கு. அண்ட் த எஃபிஷியன்சி ரிலேட்டிவ் டு த ஸ்டாண்டர்ட் ஏர் சைக்கிள். அப்போ இன்னொன்று என்ன கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் கேஸ் இஸ் 17375 கிலோஜூல் பெர் மீட்டர் கியூப். சரிங்களா? அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, போர் ஆஃப் த சிலிண்டர் கேபிட்டல் டின்னு எடுத்துக்க போகிறோம். 16 சென்டிமீட்டர். அதை வந்து எதுக்கு மாற்றுறோம், 100ஆல் டிவைட் பண்ணி மீட்டருக்கு மாற்றுறோம். 0.16 மீட்டர் மாறுது. ஸ்ட்ரோக் ஆஃப் த பிஸ்டன் கேபிட்டல் எல்லுன்னு எடுத்துக்க போகிறோம். அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணி 0.24 மீட்டர்னு எடுத்துக்க போகிறோம். கம்ப்ரஷன் ரேஷியோ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கிறோம். மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர், இண்டிகேட்டர் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் பிஎம்ஐ வந்து 350 கிலோநியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஸ்பீடு வந்து 300 rpm கேபிட்டல் என்னு எடுத்துக்கிறோம். தெர்மல் எஃபிஷியன்சி, அதாவது இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி 30%. 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.3. கலோரிஃபிக் வேல்யூ வந்து 17375 கிலோஜூல் பர் மீட்டர் கியூப். டு ஃபைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்சம்ஷன். அடுத்து ரெண்டாவது வந்து ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி. ஃபியூல் கன்சம்ஷன் எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மீட்டர் க்யூப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இண்டிகேட்டட் பவருக்கு எவ்வளவு ஃபியூல் கன்சம்ஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்போ இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். பிஎம்ஐ ஏஎல்என்கேன்னு தெரியும். பிஎம்ஐ வந்து கொடுத்துட்டாங்க. ஏங்கிறது ஏரியா ஆஃப் த பிஸ்டன். ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், π/4 × d². டி வந்து எவ்வளவு 0.16ன்னு தெரியும். அப்போ π/4 × 0.16 ஸ்கொயர் போட்டிங்கன்னா நமக்கு ஏரியா கிடச்சிரும் 0.02011 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஸ்மால் எண்ணுங்கிற கேபிட்டல் எல்லுங்கிறது ஸ்ட்ரோக் லென்த்து வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் அதை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து ஸ்மால் எண்ணுங்கிறது ஒர்க்கிங் சைக்கிள் பெர் செகண்ட், நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் சைக்கிள் பெர் செகண்ட். இது 4 ஸ்ட்ரோக் என்ஜின் கொடுத்துருக்கனால n / 2 × 60. ஸ்பீடு எவ்வளவு 300 / 2 × 60 போட்டிங்கன்னா ஸ்மால் n = 2.5 rpsன்னு கிடைக்கும். சரிங்களா? இண்டிகேட்டட் பவர் = PMI × A × L × N × K. இப்போ PMI வந்து எவ்வளவு 350. ஏரியா எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 0.02011 இன்ட்டு ஸ்மால் என் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 2.5. எல் வந்து எவ்வளவு 0.24. கே வந்து எவ்வளவு 1. ஏன்னா நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து கொடுக்கல, அதனால் 1ன்னு எடுத்தாச்சு. இண்டிகேட்டட் பவர் அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இண்டிகேட்டட் பவர் என்ன கிடைக்குது 4.22 கிலோஜூல் பெர் செகண்ட் அல்லது கிலோ வாட்டுன்னு கிடைக்குது. இதை வந்து என்ன பண்ண போகிறோம், கிலோஜூல் பெர் ஹவருக்கு மாற்ற போகிறோம். அப்போ 3600 பெருக்கணும்னா அது என்ன ஆகிடும், கிலோஜூல் பெர் ஹவருக்கு மாறிடும். அப்போ 3600 பெருக்கும்போது 15195 கிலோஜூல் பெர் ஹவர் மாறிடும். சரிங்களா? ரைட். இப்போ இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி ஃபார்முலா போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சின்னு இருக்கும், அதை மாற்றிக்கங்க. அது வந்து ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கிடையாது, இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி. சரிங்களா? அடுத்து கண்டுபிடிக்க போகிறது தான் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. அப்போ இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, இண்டிகேட்டட் பவர் டிவைடட் பை ஹீட் சப்ளைட். இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு தெரியும் 0.3ன்னு தெரியும். அதாவது ஃபார்முலாவில் 100 போடலை, அதனால் 0.3ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இண்டிகேட்டட் பவர் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 15195.6 டிவைட் பை ஹீட் சப்ளைட் ஃபார்முலா தெரியும் WF × CV. இப்போ நமக்கு WF தான் வேணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா மாற்றிக்கிறோம். ஃபார்முலா மாற்றிக்கிட்டோம்னா மேலே என்ன இருக்குது 15195.6 டிவைட் பை 0.3 இன்ட்டு கலரிஃபிக் வேல்யூ போகிறோம் 17375 = 2.915 மீட்டர் கியூப் பெர் ஹவர் கிடைக்கிது. சரிங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு இண்டிகேட்டட் பவருக்கு எவ்வளோ
ஃபியூல் கன்சம்ஷன் செலவாக தான் கேட்டிருக்கேன். அப்போ கண்டுபிடிச்ச ஃபியூல் கன்சம்ஷனை இண்டிகேட்டட் பவரால் டிவைட் பண்ணிட்டோம்னா ஒரு இண்டிகேட்டட் பவருக்கு எவ்வளோ ஃபியூல் செலவாகுதுன்னு கண்டுபிடிச்சலாம். அப்போ 2.915 டிவைட் பை 4.22 போட்டோம்னா என்ன கிடச்சிரும், ஃபியூல் கன்சம்ஷன் எவ்வளோன்னு கிடச்சிரும். அப்போ 0.6906. சரிங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறீங்க. ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, 1 - 1 டிவைட் பை ஆர் பவர் காமா மைனஸ் 1. 1 - 1 டிவைட் பை ஆறுங்கிறது 4, பவர் காமாங்கிறது 1.4 - 1 0.4 × 100. இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கிடச்சிரும். ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ கிடைக்குது, 42.56% கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி டிவைட் பை ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி × 100. சரிங்களா? ரைட். அப்போ இண்டிகேட்டர் தெர்மல் எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 13 கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி எவ்வளவு, 42.56. சரிங்களா? சாரி, ரிலேட்டிவ் எஃபிஷியன்சிங்க, ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி வந்து 42.56. ரெண்டையும் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி வந்து கிடச்சிரும். ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி எவ்வளவு, 70.49% கிடைக்குது. புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ.